ஹாய் எம்பவர் ஃபுட் ஃபேக்டரி வியூவர்ஸ், இதை பார்த்து கொண்டிருக்கும் மக்கள் மீதும் எம்பவர் ஃபுட் ஃபேக்டரி வியூவர்ஸ் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்று நிலவட்டமாக இந்த பிரார்த்தனையோடு இன்று நாம் பார்க்க இருப்பது சிக்கன் கிரீன் கிரேவி எப்படி செய்ய போறோம்னு பார்க்க போறோம். அதற்கான தாமா ரெடி பண்ணி வச்சுக்கோம், வாங்க பார்க்கலாம். வாங்க. 3 கிலோ வந்து பல்லாரி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதோடு வந்து கேரட்டு, இஞ்சி, பச்சை மிளகா லைஸா சின்ன சின்னதா போட்டு கட் பண்ணி வச்சிருக்கோம். அதை ஒரு 2 கிலோ வந்து தக்காளி இதுக்கு நம்ம சேர்க்க போறோம். புதினாவும் மல்லியும் சேர்த்து அரை கட்டு 2 சேர்த்து வச்சிருக்கோம். அதுல அடுத்து நம்ம பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்ம வந்து 8 கிலோ சிக்கன் வச்சிருக்கோம். இது வந்து வெந்நீர் கோழி கிடையாதுங்க, இது வந்து தோல் நீக்கிய கோழி வாங்கி வச்சிருக்கோம். இப்படி ஃப்ரெஷ்ஷா இப்படி வாங்கி நம்ம கண்மொழியை வெட்டி நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். நம்ம எப்படி செய்ய போறோம்னு பார்க்கலாம், வாங்க. பிஸ்மில்லா. சட்டி வச்சிரும். இந்த மாதிரி சட்டி எனக்கு கறி பிடிச்சாலும் எனக்கு பிடிக்காது. இதுல கறி பிடிச்சிருக்கு, எனக்கு வந்து சுத்தமா இருக்கணும். அது வந்து கறி பிடிக்காம இருக்கிறதுக்கு நம்ம வந்து சபீனா பவுடரை வந்து நம்ம தண்ணியில கலைச்சு அதை வந்து அப்ளை பண்ணோம்னா அந்த வந்து நம்மளுக்கு கறி பிடிக்காது. இன்னொன்னு என்னன்னா, இந்த சேர் மண் இருக்கு பாருங்க, மண்ணை பூசினா கூட இந்த கறி நமக்கு வராது. சமைக்கிறதுக்கு முன்னாடி. ஆமா, சமைக்கிறதுக்கு முன்னாடி தாங்க. அதுதான் நம்மளுக்கு வந்து பிடிக்கும். என்னன்னு தெரியல, எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி வாங்க ஆரம்பிக்கலாம், வாங்க. பிஸ்மில்லா. அடுப்பு பற்ற வச்சிட்டோம். இப்போ வந்து சட்டியில வந்து தண்ணி நிக்க கூடாதுங்க. தண்ணி நிக்காம நம்ம வந்து ட்ரை பண்ணிடணும். நல்லா துணியால தொடச்சிருங்க. தொடச்சிட்டீங்கன்னா முதல் சுத்தமா அந்த தண்ணி இல்லாம, அதாவது நம்ம வந்து தண்ணி தெறிக்காம இருக்கும் நமக்கு. நான் வந்து எப்போதும் வந்து சல்லெண்ணெய் தான் போடுவேன். நம்ம 8 கிலோ சிக்கனுக்கு 1/2 லிட்டர் சல்லெண்ணுங்க. எனக்கு சல்லெண்ணுக்காரங்களா பணம்லாம் கொடுக்கலங்க, எனக்கு தேவைன்னு நான் போடுறேன். வந்து முதல்ல பட்டை, ஏலை, கிராம்புங்க எல்லாமே சேர்த்து ஒரு 25 கிராம் சேர்த்துங்க. நமக்கு எல்லா வேலையும் நமக்கு சுத்தமா இருக்கணும். எல்லாத்தையும் நம்ம கழுவி தான் நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம ஆர்டருக்காண்டி நம்ம செய்யறத பார்க்க கூடாது. இதை நம்ம சாப்பிட நினைச்சு ஒவ்வொரு விஷயத்தை நம்ம செஞ்சாதான் சுத்தம் சோறுபடும். நம்ம பல்லாரியை இதுல வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பிஸ்மில்லாஹ் ரஹ்மான். நெய்ஸா நம்ம வெட்டிக்கணுங்க. எந்த அளவுக்கு நெய்ஸா நம்ம வெட்டுறோமோ அந்த அளவுக்கு நல்லா விதங்கும் நமக்கு. வெங்காயம் அப்பதான் நமக்கு வந்து கிரேவி நம்ம நல்லா செமி கிரேவி மாதிரி நமக்கு கிடைக்குங்க. ஒவ்வொன்றும் கலை நேயத்தோட எல்லாத்தையுமே செய்யணுங்க. எல்லாத்தையும் நேசிச்சு செய்யணும். மெயினா பொண்டாட்டி பிள்ளைங்களை எப்படி நேசிக்கிறோமோ அந்த மாதிரி நம்மளுடைய தொழிலையும் வந்து நேசிக்கணும். அப்ப அந்த மாதிரி நேசிச்சாதான் நம்ம ஒட்டி, நம்ம எப்படி ஃபேமிலியா நம்ம ஒட்டி ஒரு ஆடி இருக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம தொழிலும் அந்த மாதிரி நம்ம கூட இருக்கும். நமக்கு நல்ல டேஸ்ட், நமக்கு செமி கிரேவி நல்லா கிடைக்கும் நமக்கு. அடுப்பு ரொம்ப ஓவரா பெருசா இருக்குங்களா, கை அப்பவும் வலிக்கும். இருந்தாலும் செஞ்சுதான் ஒரு வழி இல்லை, என்ன பண்றதுங்க. இருக்கிறத வச்சு நம்ம செஞ்சுக்க வேண்டியதான். இதுக்கெல்லாம் பயப்பட்டா தொழில் செய்ய முடியுமா? ஆமா ஆமாங்க. இதுல வந்து நம்ம வந்து பச்சை மிளகாய் நிறைய சேர்க்கல. நமக்கு வந்து அவங்க காரமே நமக்கு வேணாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம வந்து பச்சை மிளகாய் நம்ம ஆட் பண்ணல. ஒரே 3 பச்சை மிளகாய். 8 கிலோ சிக்கனுக்கு வெறும் 3 பச்சை மிளகாய் மட்டும் தான் சேர்த்துருங்க. ஆமா, ஏன்னா கஸ்டமருடைய திருப்தி தான் நமக்கு வேணும். அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் நம்ம செஞ்சு கொடுக்க முடியும். நம்ம அதோட நம்ம டீ கடையை சேர்த்து பார்த்துட்டு இருக்கோம். லெமன் டீ ஒண்ணு கேட்டிருக்காங்க, அதை போட போறோம். வாங்க போடலாம். ஒரு டீ மட்டும் போட்டு வந்தேன், அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால அக்கா பையனை
அக்கா பையனா, வேற யாரும் கிடையாது. அக்கா பையனா தான் மாத்தி விட்டது. வாங்க தோற்காருங்க. முக்கியமானவருங்க. யாரு டிஜிட்டல் இவரு, அவருதான் அவரு. நம்ம கஸ்டமருங்க. யாரு டிஜிட்டல் பிரிண்டிங் வச்சிருக்காருங்க. இது எனக்கு வெக்கமா இருக்கு. வந்து இஞ்சும் பூண்டும் சேர்ந்து 3/4 கிலோ இருக்கணுங்க. இதுல 8 கிலோவுக்கு வந்து 3/4 கிலோ இஞ்சியும் பூண்டும் சேர்ந்து 3/4 கிலோ. இதுல வந்து 1.5 லிட்டர் தயிர் ஆட் பண்ணிக்குவோம். இஞ்சி பூண்டு தயிர் 3 மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து அதுல ஆட் பண்ணணும். எந்த அளவுக்கு தயிரும் இஞ்சி பூண்டு நம்ம கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் நமக்கு கிரேவி. ஒன்னா மிக்ஸ் பண்ணிக்குவோம் இஞ்சி பூண்டு தயிர். நம்ம எதிர்பார்த்த கலர் நமக்கு கிடைச்சிருச்சு. நம்ம கலர் கூட நம்ம அந்த கன்சன்ட்ரேஷன் நமக்கு கிடைச்சிருச்சு. நமக்கு வந்து புதினா மல்லி இதுல வந்து பாதி ஆட் பண்ணிக்குவோம். நம்ம வெட்டி வச்சதுல வந்து பாதி ஆட் பண்ணிக்குவோம். அதை லாஸ்டா நம்ம வந்து டெக்கரேஷனுக்காண்டி நம்ம போடணும். இது நல்லா வதக்குங்க. 2 நிமிஷம் வெங்காயம் புதினா மல்லி எல்லாமே நல்லா வதங்கின பிறகு அந்த புதினா மல்லி அந்த இறங்கினா அதோடைய கிரேவி நல்லா இருக்கும் நமக்கு. இதுல 2 கிலோ தக்காளியை வந்து இதுல சேர்த்துங்க. அது இது கொஞ்ச நேரம் வதங்கணும். நமக்கு 2 1 3 மிக்சிங் ஆகி அதுல ஒரு நம்மளுக்கு கிரேவி மாதிரி அது ஒண்ணு நமக்கு வரங்க. வதங்கிட்டே இருக்குங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷத்துல நம்ம வந்து இஞ்சி பூண்டு இதுல வந்து ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு தயிர் 3 ஆட். புதினாவோட மல்லி ஆனியன் டொமேட்டோ இதோட வாடை நமக்கு வந்து கப்ப கப்பன்னு வந்தாதான் ஓகே அப்படிங்கிற முகந்து பார்த்து நம்ம வந்து டேஸ்ட கணிக்கணும். ஓகே, நம்ம எதிர்பார்த்த பதம் நமக்கு கிடைச்சிருச்சுங்க. இந்த டைம்ல நம்ம வந்து இஞ்சி பூண்டு தயிர் நம்ம வந்து இதுல வந்து மிக்ஸ் பண்ண போறோம். பிஸ்மில்லாஹ். நல்லா கிளறிட்டே இருக்கும். நீங்க 10 பேரு கேட்டாலும் 10 பேருக்கு செஞ்சு கொடுக்குறோம். நீங்க வந்து 500 பேருக்கு செய்யணும் 200 பேருக்கு செய்யணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்க 10 பேருக்கு செஞ்சாலும் நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். 10 பேருக்கு செய்யும் போது கொஞ்சம் காஸ்ட் அதிகமாகும், வேற ஒண்ணும் கிடையாது. சரி, உங்க வீட்டு விசேஷம் எந்த விசேஷமா இருந்தாலும் எங்கள்கிட்ட வந்து ஆர்டர் கொடுங்க. உங்களுக்கு வந்து நோ டென்ஷன். இல்ல 7825058541 எங்கள்கிட்ட ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து சிறப்பான முறையில செஞ்சு கொடுப்போம். பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, காடை பிரியாணி, உங்களுக்கு எந்த பிரியாணி இருந்தாலும், ஃபிஷ் பிரியாணி, எந்த பிரியாணி கேட்டாலும் நாங்கள் செஞ்சு கொடுப்போம். அதே மாதிரி மந்தி வகையில சிக்கன், மட்டன், ப்ரானு, மீன் மந்தி, உங்களுக்கு எந்த மந்தி வேண்டாலும் சிறப்பான முறையில் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். உங்களுக்கு வந்து நோ டென்ஷன், இல்லை நோ டென்ஷன், நோ பிபி. நீங்கள் ஒன்லி ஹாப்பி. சாப்பிட்டு நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். அதான் உங்களுடைய திருப்தி தான் என்னோட திருப்தி. உங்களுடைய கேட்டரிங் நாம
எம்பவர் கிச்சன் கேட்டரிங் சர்வீஸ். நம்ம வந்து அது மட்டும் இல்லாமல் நம்ம டீ கடை வச்சிருக்கோங்க. நம்ம வந்து காட்டுமன்னார்கடி நியர்பை ஜம்ஜம் வாட்டர் சர்வீஸ், மஸ்ஜிதே மஹமூத் பள்ளிவாசல் ஆப்போசிட்ல நம்ம கடை இருக்குங்க. நீங்க எந்த டைம் வந்தாலும் நம்ம கடையை வந்து விசிட் பண்ணி உங்களுடைய ஆர்டரை புக் பண்ணலாம். அது மாதிரி கேட்டரிங்காண்டி சப்ளையரு எல்லாமே நம்மள்ட்ட இருக்குங்க. இந்த மாதிரி டிஃபனு, அதாவது சில வீட்டில் கல்யாணம் பண்ணிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு விருந்துக்காண்டி சொல்லுவாங்க. அதாவது பரோட்டா, முர்த்தபா, சிக்கன் கிரேவி, வட்டலப்பம், இடியப்பம், துள்ளி, எல்லா வகையான அனைத்துமே நாங்கள் வந்து சிறப்பான முறையில் செஞ்சு கொடுக்குறோம். ஒன்லி கால் பண்ணால் மட்டும் போதும். உங்களுக்கு எந்த டென்ஷனுமே இருக்கக்கூடாது. உங்கள் டென்ஷனை நான் எடுத்துப்பேன். உங்கள் டென்ஷனை உங்களுக்கு எந்த டென்ஷன் இல்லாமல் உங்களோட டென்ஷனை என்னுடைய டென்ஷனாக எடுத்து நான் செஞ்சு கொடுப்பேன். கவலைப்படாதீங்க. நம்மளுடைய இது டிஷ்ஷுக்கு பேர் வந்து எம்பவர் சிக்கன் கிரீன் கிரேவி. நம்ம ஒரு டிஃப்ரெண்ட், எப்போதுமே நம்ம டிஃப்ரெண்ட் தான், டிஃப்ரெண்டாகவே கொடுக்கணும். ஏன்னா மக்கள் ஒரே மாதிரியே சாப்பிட்டு வெறுத்து போயிடுவாங்க. நம்ம டிஃப்ரெண்டாக கொடுக்கலாமா. இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ இந்த டைம்ல வந்து நம்ம வந்து இந்த 8 கிலோ சிக்கனை வந்து ஆட் பண்ணி வேண்டாம். நமக்கு வந்து வீடியோலாம் எல்லாமே எடுத்து கொடுக்கறது விக்கி டைம். யூடியூப்ல வந்து விக்கி டைம் இருக்காரு பாருங்க, விக்கி. நமக்கு வந்து விக்கி எல்லாமே நமக்கு வந்து எல்லா வீடியோ நமக்கு எடுத்து அவங்களே எடிட் பண்ணி ஒரு ஹெல்ப் மைண்டு, நமக்கு ஃப்ரெண்டு ஹெல்ப் மைண்டு. ஓகே, கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு 5 நிமிஷம் ஒரு 3 கொட்டி இருக்கட்டும். அதெல்லாம் நம்ம தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. இது நம்ம பேர்லயே வரக்கூடிய சிக்கன் கிரேவி. இந்த மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது புதுதான டிஷ் ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து சிறப்பான முறையில் செஞ்சு கொடுப்போம். எந்த இதாக இருந்தாலும், ஃபாரின் ஃபுட் எந்த ஃபுட்டாக இருந்தாலும் நமக்கு எல்லாமே அத்துப்படி தான். உங்களுக்கு என்ன தேவையோ சொல்லுங்க, நான் செஞ்சு கொடுப்போம். இதில் வந்து ஒரு 2 பல்லாரி இதில் போட்டுக்குங்க. இதில் வந்து நம்ம வந்து மிக்சியில் அரைச்சி நம்ம ஊற்ற போகிறோம். அதில் ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு 150 கிராம் மலாட்டை, ஒரு 1/2 மூடி தேங்காய் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம். புதினா வந்து ஒரு 1/4 கட்டு புதினா வச்சுங்க. நல்லா கழுவி கட் பண்ணி இதில் போட்டு அரைச்சிடணும். இந்த கிரீன் கலருக்காண்டி நம்ம வந்து புதினாவும் பல்லாரியும் நம்ம சேர்த்துக்கிறோம். நம்ம நெய் போடாமையே இந்த நெய் வாடகை நமக்கு வரும். நம்ம இதுல நெய்யை ஆட் பண்ணல, நம்ம நெய் வாடகை நமக்கு வந்து வரும். ஆமா, அந்த அளவுக்கு நம்ம வதக்குங்க. உருட்டுமாவல்ல அந்த மாதிரி வதக்கு 20 ரூபா. புதினா கலர் நம்ம அரைச்சாச்சுங்க. நம்ம வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி முந்திரி, பாதாம், கசகசா எல்லாம் வந்து நம்ம ஊற வச்சிருக்கோம். இதையும் நம்ம அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இதில் வந்து நம்ம வந்து புதினா, வெங்காயம், அதாவது ஆனியனு, முந்திரி, பாதாம், கசகசா இதை நம்ம வந்து அரைச்சி நம்ம வந்து இதை பேஸ்ட்டாக வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம வந்து கறி வந்த பிறகு நம்ம வந்து அதில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். வந்து 25 கிராம் மெழுகுத்தூள், 25 கிராம் ஜீரகத்தூள்,
ஒரு 40 கிராம் மிளகாத்தூள், ஒரு 50 கிராம் மல்லித்தூள் எல்லாமே சேர்ந்து இதில் நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். நம்ம அரைச்சி வச்சிருந்தா இந்த இதையும் அதில் சேர்த்துக்கலாம். எதிர்பார்த்த மாதிரி நம்ம சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து அதை வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு நம்ம பார்க்கலாம். ஓகே, எம்பவர் கிரீன் சிக்கன் கிரேவி ரெடி. இப்போ வந்து நம்முடைய அட்வொகேட் முஸ்ரப் பாய் அவர்கள் இப்போ வந்து டேஸ்ட் பார்த்து நமக்கு வந்து கமெண்ட் சொல்லுவாங்க. ஆமா பாய், ஆர்டரு டேஸ்ட் டிஃப்ரெண்டா இருக்கு பாய், சூப்பரா இருக்கு. ஓகே நண்பர்களே, இது போன்ற வேற இந்த வீடியோல உங்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து சந்திக்கிறேன். எம்பவர் ஃபுட் ஃபேக்டரி யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நன்றி.